അട്ടിമറിക്കാൻ തെരഞ്ഞെടുപ്പിനെ അട്ടിമറിക്കാൻ ഇടപെടുന്ന കോൺഗ്രസ് നാണമില്ലേ കോൺഗ്രസ് ഉദ്യോഗസ്ഥനെ കൂട്ടുപിടിച്ച് തെരഞ്ഞെടുപ്പ് അട്ടിമറിക്കും ബിരുദന്മാരെ കോൺഗ്രസ് വാർഡുകളെല്ലാം വെട്ടിമുറിച്ച് പാവപ്പെട്ട വോട്ടർമാരെ ചുറ്റിക്കുന്ന കോൺഗ്രസ് പറ്റിക്കുന്ന കോൺഗ്രസ് നിങ്ങൾക്കെതിരാണ് ഈ സമരം കാലം മാറും ഭരണം മാറും കാലം മാറും ഭരണം മാറും ഓർത്തോ സൂക്ഷിച്ചോ ആരിത് പറയുന്നത് അറിയാമോ ഒന്നിച്ചൊന്നായി പറയുന്നേ ഒരേ സ്വരത്തിൽ പറയുന്നേ ഈ ഗുലാബ് സിന്ദാബാദ് LDF സിന്ദാബാദ് ഈ ഗുലാബ് സിന്ദാബാദ് അതേപോലെ வாகன ஓட்டுநர்கள் கழிந்த 5 வருட காலமாக உங்களுக்கெல்லாம் தெரியும் மறையூரில் பறிக்கக்கூடிய காங்கிரஸினுடைய தலைமையிலான இங்கே மறையூர் பஞ்சாயத்தினுடைய ஆட்சிக்குழு இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் ஒன்றுமே நிறைவேற்ற கிடையாது. 45 வருஷமாக மறையூர் மக்களினுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு இருண்ட பாதையாகத்தான் இருந்துச்சு. அப்போ அது வந்துட்டு ஜனங்களுக்கு எந்த விதமான ஒரு நல திட்டங்களையும் கொண்டு வராமல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வார்டுகளில் ஜனங்கள் எல்லாம் காங்கிரஸுக்கு எதிராக சிந்திக்க தொடங்கினதுனால அவங்க இங்கே இருக்கக்கூடிய வார்டுங்கிறத வெட்டணும். அதாவது நம்ம ஒரு வார்டுகளுடைய ஓட்டுநர்களுடைய எண்ணிக்கை அனுசரித்து கவர்மெண்ட் வெட்ட சொல்லிச்சு. அதை வார்டுகளை வந்து எண்ணம் கூட்ட சொல்லிச்சு. ஆனால் இங்கே வந்துட்டு சாதாரணமாக இங்கே வார்டுகளுக்கு எண்ணம் கூட்டணும்னு சொன்னால் ஏற்றம் கூடுதல் ஓட்டு உள்ளது வந்துட்டு பள்ளநாடு வார்டும் நாச்சுவயல் வார்டும் தான். இந்த பள்ளநாடு வார்டும் நாச்சுவயல் வார்டும் ஓட்டை வெட்டி அதில் உள்ள அந்த வார்டினுடைய ஒரு வார்டு எக்ஸ்ட்ரா உண்டாக்கியிருந்தாங்கன்னா பாக்கியுள்ள அனைத்து வார்டுகளுக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் இப்படி செய்யாமல் இங்கே இருக்கக்கூடிய 2ஆம் வார்டையும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய 9ஆம் வார்டுங்கிறது வந்துட்டு பழைய மாசிவயல் வார்டு. அந்த வார்டுக்கு 10 வருஷமாக LDFனுடைய கையில் இருக்குது. அந்த வார்டை வந்துட்டு பிடிச்செடுக்கிறதுக்காக வேண்டி அந்த வார்டு 2ஆக வெட்டி அதே போல் இருக்கக்கூடிய 2ஆம் வார்டு குடியிருக்கக்கூடிய ஆதிவாசி ஜனங்கள் அங்கே இருக்கக்கூடிய அதையும் 2ஆக வெட்டி அங்கே ஆக 13 வார்டையும் 13 வார்டுகளையும் குளமாக்கி ஒரு வழி இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சாதாரணக்காரங்க இப்போ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொன்னால் அவங்களுடைய எல்லா ஆதாரத்தையும் திருக்கணும். ஆதார் கார்டுடைய அட்ரஸ் மாத்திரம், அதே போல் ஐடென்டி கார்டுடைய அட்ரஸ் மாத்திரம், நம்ம என்னென்ன ரேகைகள் இருக்கோ எல்லா ரேகையிலும் நம்ம அட்ரஸை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதனால் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும். அதாவது காங்கிரஸுக்கு வார்டுகளில் ஜெயிக்கிறதுக்காக வேண்டி அவங்க பண்ணக்கூடிய ஒரு இது. அதே போல் பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ காங்கிரஸுக்கு ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. வார்டுகளை வெட்டி குறிச்சிடும். இன்றைக்கி வந்து ஜனங்கள் அவங்களுக்கு எதிராக சிந்திக்கிறதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வார்டுகளில் ஓட்டுகள் 2ஆம் வார்டு வந்துட்டு அவங்களுக்கு சோதனை குறையுது அப்படின்னு தெரிஞ்சோடனே 3ஆம் வார்டுலேருந்து ஓட்டுகளை எடுத்து கொண்டு வந்து 8ஆம் வார்டில் போட வேண்டியது. இவன் 8ஆம் வார்டில் ஓட்டுகளை கொண்டு வந்து 9ஆம் வார்டில் போட வேண்டியது. அப்படி அவங்களுக்கு வார்டுகளை ஜெயிக்கிறதுக்காக வேண்டி அவங்க இங்கே இருக்கிற சில உத்தியோகஸ்தர் இருக்காங்க, அவங்களுக்கு கைக்கூலியை கொடுத்துட்டு அந்த ஓட்டுகளை சேர்த்து இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்குள்ள ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஜனங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து ஜனங்களுக்கான ஒரு பஞ்சாயத்தா அல்லது இது இவங்க சொத்து உண்டாக்க வேண்டி இங்கே போய் பரணசமிதி இவங்க செய்கிறாங்களாங்கிறத ஜனங்கள் எடுத்து வைக்கணும். அதுக்காக தான் இன்றைக்கி இந்த பிரதிஷேதம் நடத்துகிறோம். இந்த பிரதிஷேதத்தை தலைமை தாங்குவதற்காக சிபிஐனுடைய லோக்கல் கமிட்டி மெம்பர் தோழர் ராஜேந்திரன் அவர்களை அழைக்கின்றேன். அன்பார்ந்த தோழர்களை, LDFவின் சார்பாக இன்றைய தினம் மறையூர் பஞ்சாயத்தின் முன்பாக வன்பிச்ச ஒரு தர்ணா போராட்டம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்காக காரணங்கள் என்ன என்பதை நமது தலைவர்கள் எல்லாரும் தெளிவாக பேசுவார்கள். இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து LDF தோழர்களுக்கும் LDFவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தர்ணா போராட்டத்தை உள்காண செய்வதற்கு ஏரியா கமிட்டி அங்கம் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சந்திரன் அவர்களை அழைக்கிறேன். மதிப்புக்குரிய இந்த போராட்டத்துக்கு தாமதாகும் ராஜேந்திரன் அவர்களே, அதுபோல் மறையூர் பஞ்சாயத்தில் வசிக்கக்கூடிய ஓட்டர்மார்கள் இடதுசாரி
இடதுசாரி ஜனநாயக முன்னணி LDF தலைமையில் இன்றைக்கி மறையூர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கண்டன போராட்டம் எதிர்கொண்டு நடந்ததை பற்றி எனக்கு முன்பு பேசி அண்ணாதுரை சாமி சொன்னார். கேரளத்தில் எல்லா பஞ்சாயத்துகள்லையும் ஒரு வார்டு கூடுதலாக வேணும்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொன்ன அடிப்படையில் இங்கே மறையூர் பஞ்சாயத்தை பொறுத்தளவில் 325 வீடு அல்ல அதுக்கு 10% கூடுதலோ குறவோ இருந்தால் ஒரு வார்டை யோஜனை பண்ணி பிரிக்கலாம்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஒரு அறிவிப்பு கொடுத்துருச்சு. ஆனால் மறையூர் பஞ்சாயத்து செஞ்சிருக்கக்கூடிய காரியம் இப்போ இங்கே சொன்னது போல் ஓட்டர் மார்க் கூடுதலாக இருக்கக்கூடிய இடத்துல 1200 ஓட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓட்டர் மார்க் இருக்கக்கூடிய 2 வார்டுகளில் அது 2ஆக திருச்சி தான் 3 வார்டு ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக அவங்க இப்போ என்ன செஞ்சுருக்கான்னு கேட்டால் 1ஆம் வார்டு முதல் எல்லா வார்டுகள்லையும் ஓட்டருடைய வீதத்தை திருச்சி வரும்போது பல்லநாடு வார்டு வர வார்டு 1 2 ஒன்றா இருந்த வார்டு 2 ஆகுது, 2 இருந்த வார்டு 3 ஆகுது, 3ஆம் வார்டு 4ஆம் வார்டு ஆகுது. அப்படி மாறி மாறி வரக்கூடிய வார்டுகள் இப்போ இங்கே சொன்னது போல் இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு புத்திமுட்டு. இப்போ அவங்க அட்ரஸ்களில் ஐடென்டி கார்டுகளில் ரேஷன் கார்டுகளில் ஆதார் கார்டுகள்லாம் இப்போ உதாரணமாக ஒரு 11ஆம் வார்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கட்டும், அவருக்கு இப்போ 12ஆம் வார்டாக இருக்குது. அப்போ அவங்களுடைய ஓட்டர் பட்டியலிருந்து அதுபோல் ஓட்டர் லிஸ்ட்டில் ஐடி கார்டிலேருந்து ரேஷன் கார்டிலேருந்து அவங்க சரித்திரமே மாற்றறதுக்கு வேண்டிய அவசியம் கொடுக்கணும். இப்போ ஜனங்களை புத்திமுட்டுக்கக்கூடிய இடவடல் வாங்கும் காங்கிரஸ் கட்சி நடத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போ செஞ்சிருக்கக்கூடிய காரியம் இப்போ என்னென்னு கேட்டால் வார்டுகளில் சிறதாம்சமாக இருக்கக்கூடிய ஆளுகளில் உள்ள ஓட்டரெல்லாம் எடுத்து அவங்களுக்கு சுவாதீனம் உள்ள வார்டுகளில் ஓட்டை வெட்டி மாற்றிருக்காங்க. இப்போ உதாரணமாக 2ஆம் வார்டுன்னு சொல்கிறது இருட்டலக்குடி, அதுபோல் கம்மாளங்குடி, அதுபோல் ஈச்சம்பட்டி குடி, அதுபோல் நெல்லிப்பட்டி குடி, இந்த குடிகள்லாம் சேர்ந்தது தான் 2ஆம் வார்டு. 3ஆம் வார்டுன்னு சொல்கிறது குத்துக்கல் குடி, அதுபோல் வெள்ளக்கல் குடி, தாயனங்குடி, அதுபோல் ஆலம்பட்டி குடி, இதெல்லாம் சேர்ந்தது தான் 3ஆம் வார்டு. 2ஆம் வார்டில் இடதுசாரி ஜனநாயக முன்னணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் 3ஆம் வார்டில் இருக்கக்கூடிய 52 ஓட்டர் மாரை எடுத்து 2ஆம் வார்டில் லிஸ்ட்டில் ஓட்டர் பட்டியலில் அனதகிரமாக சேர்த்துருக்காங்க. இது சில உத்தியோகமார் இப்போ இருக்கக்கூடிய உத்தியோகமார அல்ல, இங்கேருந்து மாறி போன உத்தியோகமாரை அவங்கள உபயோகப்படுத்தி கொண்டு ஓட்டர் பட்டியலை மிகப்பெரிய கிரமக்கேடு அவங்க நடத்திட்டு இதுக்கு எதிராக தான் நாங்கள் ஓட்டர் பட்டியை படித்து பஞ்சாயத்தில் பராதியம் கொடுக்கும்போது அவங்க சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டால் அந்த வார்டில் உள்ள ஆள் மட்டும் பராதி கொடுத்தா மட்டும்தான் இந்த ஓட்டை அங்கே வெட்டி பார்த்த முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க ஆதிவாசி மக்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும். பிரத்யேகிச்சு 1 2 வார்டு 3ஆம் வார்டில் இருக்கக்கூடிய ஆளுகள் ஓட்டு லிஸ்ட்டு நம்ம ராஷ்ட்ரிய பார்ட்டிகள் சில்ப்பு கொண்டு கொடுக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு எந்த பூத்தில் ஓட்டு இருக்குன்னு தெரியும். அவங்க ஓட்டர் பட்டியை படிக்கிறதுல அவங்க ஓட்டு எங்கே இருக்குன்னு தெரியுது. இதெல்லாம் ராஷ்ட்ரிய பார்ட்டி தான் இதெல்லாம் படித்து சொல்கிறது. ஆனால் ராஷ்ட்ரிய பார்ட்டி படித்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய உத்தியோகமாறு அப்படி வெட்டி மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் நேற்று நம்ம இந்த பரிசோதிக்கும் போது முடியாதுன்னு சொன்ன உடனே கலெக்டருக்கும் அதுபோல் ஜில்லா கலெக்டருக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் அதுபோல் பராதி கொடுத்துருக்கு. இது காங்கிரஸுடைய சுவாதனத்துக்கு வேண்டி செஞ்ச காரியம் மட்டும். இப்போ அண்ணாதுரை சாமி வந்து சொன்னார் 45 வருஷ காலமாக இங்கே மறையூர் பஞ்சாயத்தை காங்கிரஸ் மட்டும் ஆட்சி செஞ்சுட்டு ஏதாவது ஒரு சரித்திரத்தை சொல்ல முடியும்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. சரித்திரம் இருக்குது. இங்கே காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு வந்த பிரசிடண்ட்டும் அதுபோல் வைஸ் பிரசிடண்ட்டுமாக இருக்குது. சொத்து கூடுதல் உண்டாக்குறதுக்கும் அவங்களுக்குள்ள பணம் உண்டாக்குறதுக்கு மட்டும் உள்ள சரித்திரம் மட்டும் உண்டாக்கி வச்சுட்டு சாதாரணப்பட்ட ஆளுகளுக்கு ஒன்றும் செய்யலை. இப்போ சாதாரணப்பட்ட மக்களை இந்த எலெக்ஷனில் புத்துமுடிக்கக்கூடிய சூழ்நிலை மறையூர் பஞ்சாயத்து உத்தியோகமாக வர வச்சு இடவட்டு நடத்திருக்காங்க. இதெல்லாம் ஜனங்கள் புரிஞ்சு கொண்டு இதெல்லாம் நீங்கள் மனசாக்கி கொண்டு வரக்கூடிய பஞ்சாயத்து தேர்தலில் இடதுசாரி ஜனநாயக முன்னணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் மட்டும் கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு இந்த போராட்டத்தை தொடங்கி வைத்ததாக அறிவித்துள்ளது. அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்கு சிபிஐயின் தோழர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சசிகுமார் அழைப்பு. இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் தலைமையில் மறையூர் கிராம பஞ்சாயத்து முன்பாக இன்றைக்கு இப்படி ஒரு கண்டன போராட்டம் நடைபெற்றதனுடைய காரணத்தை பற்றி எனக்கு முன்னாள் பேசின தலைவர்கள்லாம் தெளிவான முறையில் சொன்னாங்க. எந்த காலத்திலையுமே கடந்த 40 வருஷ காலமாக காங்கிரஸுடைய ஆட்சி இந்த பஞ்சாயத்து நடைபெறுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஒரு சில தலைவர்கள்மார்களும் ஒரு சில ஜனப்பிரதிநிதிகள் மட்டும் தொடர்ந்து அவங்க ஆட்சியில் இருக்கணும், அவங்க சகமான காரியங்களை மட்டும் நடத்தணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு வேண்டி பாக்கி உள்ளவங்களையும் பாக்கி உள்ள ஜனப்பிரதிநிதிகளையும் பாக்கி அரசியல் கட்சிகளையும் உங்களுடைய பொதுமக்களையும் முட்டாளாக்கக்கூடிய வேலைகளை தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜனப்பிரதிநிதிகளும் அவங்களுக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது நமக்கு இப்போ மறையூர் பஞ்சாயத்து பொறுத்தளவில் 13 வார்டு இருந்த இடத்துல ஒரு வார்டு சேர்த்து 14 வார்டாகி இது நம்ம கூட்டப்பட்டிருக்குது. ஆனால் உண்மையிலே ஒரு வார்டு எந்த வார்டாக கூடுதலாக கூட்டணும்னு சொன்னால் அதிகமாக எந்த வார்டில் ஓட்டு இருக்குதோ அந்த வார்டை தான் நம்ம வெட்டி குறைக்கணும். அப்படி பார்த்தா பள்ளநாடுடைய வார்டை தான் குறைக்கணும். பள்ளநாடுவோ நாச்சிவேலு சொல்லக்கூடிய வார்டை தான் ஒரு வார்டாக எக்ஸ்ட்ரா ஆகிட்டு ஒரு வார்டாக குறைக்கணும். ஆனால் காங்கிரஸினுடைய ஜனப்பிரதிநிதிகள் இங்குள்ள ஆட்சியாளர்களாக சேர்ந்து
சிபிஎம்னுடைய ஒரு வார்டு 9ஆம் வார்டுன்னு சொல்லக்கூடிய மாசிவயல் வார்டை காலகாலமாக சிபிஎம்னுடைய எல்டிஎஃபினுடைய சிட்டிங் வார்டாக இருக்கக்கூடிய வார்டை எப்படியாவது நாசமாக்கணும், அது தோக்கடிக்கணும் அப்படிங்கிறடைய கண்ணோட்டத்தில் அந்த வார்டை தேவையில்லாமல் வெட்டி குறிச்சிருக்காங்க. அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அது மட்டும் இல்லை, எலெக்ஷன் கமிஷனுடைய உத்தரவு பிரகாரம் ஒரு வார்டில் உள்ள ஆள் மற்ற வார்டுகளில் ஓட்டு போடக்கூடாது, ஓட்டு சேர்க்கக்கூடாது. ஆனால் இங்கே காங்கிரஸுடைய ஆளுங்க அப்படியே வேறு வார்டுகள் இவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்கு வேண்டி வேறு வார்டுகளுடைய ஓட்டுமாற அவங்களுக்கு சாதகமான வார்டுகளில் சேர்த்துக்கிட்டு அப்படி அட்டிமறித்து அவங்க வெற்றி பெறுற வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு எதிராக நம்ம எல்டிஎஃபினுடைய தலைமையில் நம்ம பராதி கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த பராதியை இவங்க நிராகரித்திருக்காங்க. இங்கே பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிங்க அதை ஏற்றுக்கலை, அதை கேன்சல் பண்ணலை. அதுக்கு எதிராக தான் இந்த போராட்டம் உடனடியாக அடுத்த வார்டுகளில் உள்ள ஆளுகளை வேறு வார்டுகளை சேர்த்துருக்குறாங்கன்னா கொடுத்த பராதியினுடைய அடிப்படையில் அதையெல்லாம் தள்ளுபடி செய்யணும், அவங்கள மாற்றணுங்கிறது வேண்டு தான் இந்த போராட்டத்தினுடைய உள்நோக்கம். அதனால் இந்த திட்டங்கள் எல்லாம் காங்கிரஸினுடைய இந்த திட்டங்களை எல்லாம் பொதுமக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். காலாகாலமாக மக்களை முட்டாளாக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை மாற்ற வேண்டும். வரக்கூடிய தேர்தலில் இடதுசாரி ஜனநாயக முன்னணியினுடைய வேட்பாளர்களை நீங்கள் எல்லாம் ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். வெற்றி பெற செய்து மறையூர் பஞ்சாயத்தில் இடதுசாரி ஜனநாயக முன்னணியுடைய ஒரு ஆட்சி அமைவதற்கு வேண்டி எல்லாரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். இந்த தர்ணா போராட்டத்திற்கு நன்றி கூறுவதற்காக சிபிஎம்மின் ഏരിയ അംഗം മതിപ്പിക്ക് മര്യാദ ജെയിംസ് സഖ അവരെ അழைக்கிறேன். യോഗത്തിൻ്റെ അധ്യക്ഷൻ, ഈ പ്രതിഷേധ സമരത്തിൽ പങ്കെടുക്കുന്ന പ്രിയപ്പെട്ട സഖാക്കളെ, ഇടതുപക്ഷ ജനാധിപത്യ മുന്നണിയുടെ മറയൂർ പഞ്ചായത്ത് കമ്മിറ്റിയുടെ നേതൃത്വത്തിൽ ഇന്നേ ദിവസം നമ്മൾ ഈ ഒരു പ്രതിഷേധ ധർണ്ണാർത്ഥം സംഘടിപ്പിക്കാൻ കാരണം ഇതിനു മുൻപ് സംസാരിച്ച എല്ലാ നേതാക്കളും വിശദമാക്കിയിട്ടുണ്ട്. ഇരുന്നാലും നമുക്ക് ഈ തെരഞ്ഞെടുപ്പ് അടുത്തിരിക്കുന്ന ഈ കാലഘട്ടത്തിൽ നമ്മൾ ഈ ഒരു സമരം നടത്തുന്ന പ്രധാന ഉദ്ദേശം പറഞ്ഞതുപോലെ പല വാർഡുകളെയും വോട്ടർമാരെ അടുത്ത വാർഡുകളിലേക്ക് മാറ്റിയിട്ട് അവരുടെ രാഷ്ട്രീയ നേട്ടം കൊയ്യുന്നതിന് വേണ്ടി ചെയ്തിട്ടുള്ള ഉദ്യോഗസ്ഥന്മാരെ കൂട്ടുപിടിച്ചുകൊണ്ട് മറയൂർ ഗ്രാമപഞ്ചായത്തിൻ്റെ ഭരണസമിതി ചെയ്തിട്ടുള്ള ക്രമക്കേടിനെക്കുറിച്ചുള്ള പ്രതിഷേധമാണ് നമ്മൾ നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. അതിൽ പ്രധാനപ്പെട്ട ഒരു കാരണം നമ്മുടെ രണ്ടാം വാർഡിലെ വോട്ടർമാർ 3-ാം വാർഡിൽ നിന്നുള്ള 72 വോട്ടർമാരെയാണ് നമ്മുടെ 2-ാം വാർഡിലേക്ക് അവരാദ്യമായി ലിസ്റ്റിൽ കയറ്റിയിരുന്നത്. എന്നാൽ അത് കഴിഞ്ഞ 9-ാം മാസത്തിൽ ഇറങ്ങിയ വോട്ടർ ലിസ്റ്റ് പരിശോധനയുടെ അടിസ്ഥാനത്തിൽ 72 പേരുടെയും ലിസ്റ്റ് രേഖാമൂലം മറയൂർ ഗ്രാമപഞ്ചായത്ത് സെക്രട്ടറിക്ക് സമർപ്പിക്കുകയും അതിൻ്റെ അടിസ്ഥാനത്തിൽ പിന്നീട് വന്നപ്പോൾ 22 പേരെ ആ ലിസ്റ്റിൽ നിന്നും വെട്ടിക്കുറച്ചുകയുണ്ട്. എന്നാൽ 22 പേരായി വെട്ടിക്കുറച്ചപ്പോഴും വീണ്ടും 52 പേര് ക്രമാതീതമായി ആ 3-ാം വാർഡിൽ നിന്നും 2-ാം വാർഡിൽ വീണ്ടും ഉൾപ്പെട്ടിട്ടുണ്ട്. 10-ാം മാസത്തിൽ കിട്ടിയ വോട്ടർ ലിസ്റ്റ് പരിശോധിച്ചതിൻ്റെ അടിസ്ഥാനത്തിൽ ആ 52 പേരുടെയും ലിസ്റ്റുകൾ തയ്യാറാക്കി വീണ്ടും ഗ്രാമപഞ്ചായത്ത് സെക്രട്ടറി ഏൽപ്പിക്കുകയുണ്ടായി. അതിൻ്റെ ഹിയറിങ്ങിൻ്റെ സമയമായ ഇന്നലെ ഞങ്ങളത് വന്ന് അന്വേഷിക്കുമ്പോൾ അവർ പറയുന്നത് എന്താണെന്ന് വെച്ചാൽ ആ 52 പേരെയും വെട്ടാൻ കഴിയില്ല, അവരെ ആ വോട്ടർ ലിസ്റ്റിൽ മാറ്റാൻ കഴിയില്ല എന്നുള്ളൊരു നിലപാടാണ് അവർ സ്വീകരിച്ചിരിക്കുന്നത്. എന്തായാലും ഒരു വോട്ടർ അവരവർ താമസിക്കുന്ന ആ വാർഡിലായിരിക്കണം അവരുടെ വോട്ട്. അതിൽ 1-2 പേരുടെ വോട്ടുകളൊക്കെ സ്വാഭാവികമായി മാറി വരാം. അത് സാധാരണ എല്ലാ വാർഡുകളിലും സംഭവിക്കാറുണ്ട്. അത് നമ്മൾ കാര്യമായിട്ട് എടുക്കുന്നുമില്ല. എന്നാൽ ഒരു വാർഡിലെ വോട്ടേജ് അവിടുത്തെ ഭരണ സംവിധാനത്തെ നിലനിർത്താൻ പാകത്തിനുള്ള 52 വോട്ടുകൾ മനഃപൂർവ്വം ഇതിൽ ചേർത്ത് വെച്ചിട്ട് കോൺഗ്രസ്സിന് സ്വാധീനമുണ്ടാക്കാൻ വേണ്ടി മാത്രമാണ് അതവിടെ ചെയ്തു വെച്ചിരിക്കുന്നത് എന്നുള്ളത് വളരെ വ്യക്തമായി നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയും. ഇതിനെതിരായി നമ്മൾ തെരഞ്ഞെടുപ്പ് കമ്മീഷനും ജില്ലാ കളക്ടറിനും ഇന്നലെ രേഖാമൂലം എതിരായ പരാതി അയച്ചിട്ടുണ്ട്. ആ പരാതിയുടെ അടിസ്ഥാനത്തിൽ ഇവിടുത്തെ തെരഞ്ഞെടുപ്പ് സംവിധാനത്തിന് മാറ്റമുണ്ടാകുമെന്ന് ഞങ്ങൾ വിശ്വസിക്കുന്നു. വീണ്ടും അതിന് ചെയ്യേണ്ട നിയമപരമായ നടപടികൾ സ്വീകരിക്കാനും അതോടൊപ്പം കോടതിയെ സമീപിക്കുവാനും ഞങ്ങൾ തീരുമാനിച്ചിട്ടുണ്ട്. ഈ തീരുമാനത്തിൻ്റെ അടിസ്ഥാനത്തിലാണ് നമ്മൾ ഈ ഒരു പ്രതിഷേധ സമരം സംഘടിപ്പിച്ചിരിക്കുന്നത്. ഈ സമരത്തിൽ പങ്കെടുത്തിരിക്കുന്ന മുഴുവൻ സഹാക്കൾക്കും നന്ദി അറിയിച്ചുകൊണ്ട് നിർത്തുകയാണ്. നമസ്കാരം. ധർണ പോരാട്ടം ഇത്തരം മുടിവെടുക്കുന്നത്.